Hello everyone, welcome to VLN IAS. இன்னைக்கு இந்த வீடியோவில் மெயின்ஸ் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் இஷ்யூ நம்பர் 5 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக 13th of October 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெய்லி எடிஷன் எடுத்திருக்கோம். ஸோ 9th and 10th வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வந்து கவர் பண்ணலை. ஸோ அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை கவர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை வந்து நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம். சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வந்திருக்கு. அண்ட் அது போக இந்த நியூஸ் அனாலிசிஸோட PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதை அக்சஸ் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி நீங்க இந்த டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக எவ்ரிடே நைட் வந்து இந்த இஷ்யூ ரிலேட்டடா ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கொஸ்டின் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். எங்களோட மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதை எவாலுவேட் பண்ணி கொடுப்பாங்க. அஸ் வெல் அஸ் பியர் எவாலுவேஷன் நடக்கும். அண்ட் அது போக இது உங்களோட ப்ராக்டிஸ்க்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்சர் சப்மிட் பண்ணலனாலும் பெஸ்ட் ஆன்சரை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எவால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல், இமெயில் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் 12 lakh சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நவ் ரன் ஆன் ஜோகோஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எடிட்டோரியல் ஆர்டிகல் கிடையாது. ஸோ டீட்டெயிலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இது வந்து ஒரு இன்சிடென்ட்டை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் அஃபிஷியல் இமெயில் ஐடி எப்படி இருக்கும்? ஸோ gov.in or gov.nic.in ஸோ இந்த மாதிரி தானே முடியும். இந்த இமெயில் அட்ரஸ்லாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ இவங்க தான் அந்த சர்வரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டியூ டு சைபர் செக்யூரிட்டி ரீசன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்வரில் இருக்கிற டேட்டாஸ் அண்ட் இனிமே வந்து டேட்டா லோக்கலைசேஷன் அண்ட் டேட்டா செக்யூரிட்டிக்காக என்ஐசியோட சர்வர்ல இருந்து ஜோகோவோட சர்வருக்கு மாத்துறாங்க. அதாவது ஒரு கவர்மெண்டோட சர்வர்ல இருந்து ஒரு பிரைவேட் ஃபர்மோட சர்வருக்கு என்ன பண்றாங்க, டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுதான் யூஸ் பண்ண போறாங்க. இதுதான் இந்த நியூஸோட என்டையர் கான்டெக்ஸ்ட். பட் இங்க வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, எதுக்காக பிரைவேட் ஃபர்ம்கிட்ட போய் நம்மளோட டேட்டாஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர்ஸை ரன் பண்ற டெக்னாலஜிஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம மெயினா என்ன பண்றோம் அப்படின்னா ஓப்பன் சோர்சஸ் தான் எடுத்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஓப்பன் சோர்சஸ் கோட்ஸ், ஓப்பன் சோர்சஸ் சாஃப்ட்வேர் இதை வந்து நம்ம யூஸ் பண்றப்போ இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னா அதோட ஆர்கிடெக்சர், அந்த ஃபவுண்டேஷனல் கோடு வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுக்காக இன்கேஸ் அது ஒரு ஹேக்கர் குரூப் வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வசதியா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் சோர்சஸ் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வல்னரபிள் டு சைபர் அட்டாக்ஸ். ஸோ இது வந்து இந்தியாவில் ரெக்கரண்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2022 எய்ம்ஸ்ல நடந்த சைபர் அட்டாக். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து ஒரு சைபர் அட்டாக் நடக்குது. கிட்டத்தட்ட 1.3 DB ஆஃப் டேட்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்கிரிப்ட் ஆயிருது. ஸோ என்கிரிப்ட் பண்ணி அதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா எங்களுக்கு ரேன்சம் கொடுங்க அப்படின்னு ஒரு குரூப் கேட்டாங்க. ஸோ அந்த குரூப் வந்து சேமல் கேங். இவங்க வந்து யாருன்னு நமக்கு தெரியாது. பட் நம்மளோட மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சைபர் எஸ்பியோனேஜ் குரூப். இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சவுத் ஏஷியன் கண்ட்ரிக்காக இவங்க ஒர்க் பண்றதா நம்மளோட கவர்மெண்ட் வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க. தட் இஸ் சைனா. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது இல்லையா, இதை வரவிடாம தடுக்கணும்னா நம்ம ஓப்பன் சோர்சஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வரை வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஃபியூல் பண்ற டெக்னாலஜி வந்து மெயினா என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் சோர்ஸை தான் எடுத்து பண்ண முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் ஃபர்ம்கிட்ட வந்து போகணும். இப்போ இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டாமினேட்டட் பை தி யூஎஸ் கம்பெனி ஆர் வெஸ்டர்ன் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஆத்ம நிர்பார் பாரத், நம்மளோட டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கிற இந்த ஜோகோ கம்பெனி வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட டேட்டா சர்வர்ஸ், இவங்களோட டெக்னாலஜி எல்லாமே ஓன் ஸோ இந்தியாவில் இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கவர்மெண்டால பேக் எண்டில் எல்லாத்தையுமே இன்ஷூர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இவங்க கிட்ட என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதுபோக இந்த பர்டிகுலர் நியூஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜோகோவோட சூட் இப்போ வந்து நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. இப்போ யூஸ்வலா நீங்க வந்து ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க ஆஃபீஸ் சூட்
சூட்லேயே ஓப்பன் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ஜோகோ சூட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா நீங்கள் இமெயில் அண்ட் இந்த டேட்டாஸை மட்டும் லோக்கலைஸ் பண்ணிடுவீங்க. பட் இந்த ஆஃபீஸ் சூட் வந்து மைக்ரோசாஃப்டோடது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா என்ன ஆயிரும், அவங்களுக்கு ஆக்சஸ் போயிடும். அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா வி ஷுட் இன்டிகிரேட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃபீஸ் ஷூட், தட் இஸ் சோகோ ஆஃபீஸ் ஷூட். ஓகே, ஸோ இதுதான் கண்டெக்ஸ்ட். இப்போ இவங்ககிட்ட கொடுத்தா இதை யாரு என்ஷூர் பண்றது இது செக்யூர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சைடு பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் சைடு. இது வந்து ஆடிட் பண்ணிடுவாங்க. சாஃப்ட்வேர் குவாலிட்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் பண்ணிப்பாங்க, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா. ஸோ அவங்களும் இதை வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ என்டையர் இன்ஃப்ராவை கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஆடிட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இப்போ இந்த ஒரு மூல நமக்கு இருக்கிற ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அக்கௌண்டபிலிட்டி. இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட சென்சிட்டிவான டேட்டா வந்து ஓகே வி கிவ் இட் டு தி பிரைவேட் ஃபர்ம். இதுல வந்து டேட்டா அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூ வந்து இருக்கு. இன்கேஸ் இது லீக் ஆச்சு அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிள்? ஓகே, அந்த இஷ்யூ வந்து நீங்க டைமென்ஷன்ல வந்து ரெடியா இருக்கணும் ஆன்சர் பண்றதுக்கு. அண்ட் அது போக இஷ்யூ மட்டும் கிடையாது, இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டேட்டா லோக்கலைசேஷனுக்காக கவர்மெண்ட் டேட்டாவை பிரைவேட்டைசேஷன் பண்றப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சேலஞ்ச் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா கொஸ்டின் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வரும். ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்கா நமக்கு வந்து டெக் இனோவேஷன் வந்து நடக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபாரின் சாஃப்ட்வேர்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இருக்காது. அண்ட் நம்ம எக்கானமியில் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பேஸ்டா இருக்கு இல்லையா? அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குற ஜாப் வந்து யாருக்கு வரும்? இந்தியன்ஸ்க்கு வரும். ஸோ அவங்க ரெடி பண்ணி ப்ராடக்ட்டை அவங்களுக்காக கொடுத்துருவாங்க. இந்த ப்ராடக்ட்டை அந்த ஃபாரின் கம்பெனி வித்து அவங்க காசு ஆக்கிடுவாங்க. ஸோ இதுதான் சர்வீஸ் பேஸ்ட். வி ஜஸ்ட் ப்ரொவைட் சர்வீஸ் டு ஃபாரின் கம்பெனி. பட் நமக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட்டா இருக்காது. ஈவன் நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டே சாஃப்ட்வேர் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் பெருசா போயிட்டு இருக்கு. அப்போ வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் பேஸ்ட் எக்கானமி. ஸோ அந்த டிரான்சிஷனுக்கு இந்த மூவ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவோட இது அலைன் ஆகி போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் நீங்க எடுத்து வச்சுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டியா. ஓகே, அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து யாரோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகுது, யாரோட ஒர்க் நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இப்போ இவங்க வந்து புதுசா ஒரு டெக்னாலஜி, அதாவது இது நாள் வரைக்கும் எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஜோகோ சூட்டுக்கு வந்து அவங்க அடாப்ட் ஆகணும். அப்போ அடாப்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கெப்பாசிட்டி பில்டிங் வந்து வேணும். அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. என்டையர் கவர்மெண்ட் மெஷினரியும் நம்ம அடாப்ட் பண்றப்போ அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணணும் அப்படின்றப்போ அதுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும், கெப்பாசிட்டி தேவைப்படும் ட்ரைனிங் கொடுக்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்ச் இதுல. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் பேஜ்ல வந்து இருக்கிறது. இது வந்து நம்ம டீடைலா அனாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து ஒரு சின்ன கண்டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஓபிசி யூத் ஃபோர்ஸ்டு டு வாஷ் பிராமின்ஸ் மேன்ஸ் ஃபீட், ட்ரிங்க் வாட்டர் ஓவர் ஏ எடிட்டட் இமேஜஸ் ஃபார் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மத்திய பிரதேஷ்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த வில்லேஜில் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிராமின் கேஸ்டை சேர்ந்த ப்ரீச்சரை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஏஐ இமேஜை ஜென்ரேட் பண்ணி அவர் வந்து டிஃபேம் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை பிடிச்சி யாரை டிஃபேம் பண்ண ட்ரை பண்ணாரோ அந்த பர்சன், அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த பர்சனோட காலை வந்து வாஷ் பண்ண வச்சு பிளஸ் 5,000 வந்து ஃபைனும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் இஷ்யூல நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து அந்த பர்சன் பண்ணது தப்பு, ஒரு பர்சனை வந்து டிஃபேம் பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த குரூப்ல இருக்கிற இந்த வில்லேஜில் இருக்கிற இந்த பீப்புள் வந்து இவரை வந்து பனிஷ் பண்ணதும் தப்பு. ஏன்னா சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ இங்க என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். இந்தியாவில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன்ல சர்டன் விஷன் வந்து நம்ம அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நமக்கு இருக்கு. விச் மீன் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் என்ஷூர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனோட விஷனை வந்து சேலஞ்ச் பண்ணுது. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சட்டப்படி லீகலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டம் இருக்கு. அதாவது பிஎன்எஸ் இருக்கு, எஸ்சி அண்ட் எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. இது வந்து ஓபிசி தான் ஏன்னா. பட் இந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ சிமிலர் சிச்சுவேஷன் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் நடக்குது, ட்ரைபல் பீப்புளுக்கும் நடக்குது ஏன்னா. பட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்டா கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்காது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் மீறி இங்க நடக்குது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற லா வந்து எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ லாஸ் வந்து ஃபெயில் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா
அப்படின்னா மக்களுக்கும் சரி அஃபிஷியல்ஸ்க்கும் சரி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி வந்து வேணும். ஓகே, திஸ் இஸ் தி யூபிஎஸ்சி கொஸ்டின் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. அதனால கொஸ்டின் வந்தது மெயின்ஸில் இந்த வருஷம். ஓகே, ஸோ அதனால வி நீட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ஸோ வாட் இஸ் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, இந்த கண்டெக்ட்ல எப்படி இதை ரிலேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் வந்துருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல், மற்ற எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இல்லை. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். கிரேட் நிக்கோபர் ரிவைவ்ஸ் தி இஷ்யூ ஆஃப் நேச்சர்ஸ் லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் அடிக்கடி போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் வந்து அந்தமான் நிக்கோபருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நிறைய ஃபாரஸ்ட் லேண்டை வந்து கிளியர் பண்ணி ஆகணும் இங்கே அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டில். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை ஏன் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெவலப்மெண்ட்னு வர்றப்போ அதில் சின்ன காம்ப்ரமைஸ் வந்து இருக்க தான் செய்யும். என்ன பண்ணணும், ஃபாரஸ்ட் லேண்டை வந்து ரிசோர்ஸஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும். ஆனால் இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்காக மெகா ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க இல்லையா, இந்த ப்ராஜெக்டை கொண்டு வர்றதுக்காக நம்ம போட்ட பிளானா இருக்கட்டும், எக்ஸிக்யூஷனா இருக்கட்டும், இது எல்லாமே மெயின்லேண்டுக்கு, அதாவது இந்தியாவோட மெயின்லேண்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வருவோமோ அதே மெத்தட்ல அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனா இது வந்து ஒரு யூனிக்கான பிளேஸ். என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அ மெயின்லேண்ட், இட் இஸ் அன் ஐலாண்ட். ஸோ ஐலாண்டுன்றப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்டீனான எக்கோசிஸ்டம் வந்து இங்க இருக்கு. இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் தான் பண்ணணுமே தவிர ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நிறைய ஈக்கோலாஜிக்கல் சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அப்போ இங்க நம்ம வந்து ஃபாரஸ்ட் லேண்டை கிளியர் பண்றதுக்கும் இந்த தீவுல கிளியர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 13,000 ஹெக்டேர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்டை வந்து கிளியர் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மெகா ப்ராஜெக்ட்டுக்காக. அப்போ உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லேண்டை வந்து காப்பாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூல, அதாவது இப்போ இந்த ஃபாரஸ்ட் லேண்டை வந்து கிளியர் பண்றாங்க இல்லையா, இப்போ இந்த கிளியர் பண்றது ஆல்ரெடி கோர்ட்ல கேசஸ் போயிருக்கும், மெயின்லேண்டுக்கும் சரி ஐலாண்டுக்கும் சரி. அப்போ ஜுடிஷியரி வந்து இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற கண்டெக்ஸ்ட்ல ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் லேண்டை வந்து டைவர்சிஃபை பண்றாங்க இல்லையா, டைவர்ஸ் பண்றாங்க இல்லையா டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இதுக்காக ஒரு பர்டிகுலர் கேஸை வந்து ஜுடிஷியல் பிரசிடென்ட்டா இந்த ஆத்தர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு, நியாம்கிரி ஹில் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரைப் அவங்களோட ஃபாரஸ்ட் ரைட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2013 நடந்திருக்கும் இந்த கேஸ். அதுல அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற அந்த கிராம் சபாவோட கம்பீட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட பெர்மிஷன் வந்து கண்டிப்பா தேவை. தட் இஸ் தி ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ல வந்து கொடுத்துருக்கு. கிராம் சபாக்கு வந்து என்ன இருக்கு, கம்பீட்டன்ஸ் இருக்கு டிசிஷன் மேக் பண்றதுல. ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்டு பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் ட்ரைபோட கிராம் சபா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாக்சைட் மைன் அவங்களோட இடத்துல எடுக்கிறதுக்கான அந்த ஒரு கவர்மெண்டோட முடிவை என்ன பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இவங்களோட முடிவை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஜுடிஷியல் பிரசிடென்ட். அப்ப இந்த பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட்ல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஜுடிஷியல் பிரசிடென்ட்டை வச்சு ஈவன் டெவலப்மெண்ட்டாவே இருந்தாலும் நம்ம அதுக்காக ஃபாரஸ்ட் லேண்டை கிளியர் பண்றப்போ செர்டன் குரூப் ஆஃப் பீப்புளோட கல்ச்சுரல் ரைட், ட்ரெடிஷ்னல் அண்ட் ஈகோசிஸ்டம் இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான அவங்களோட ரைட் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஜுடிஷியரியுமே என்ன பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பர்டிகுலர் கேஸ் இருக்கு இல்லையா, இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட் ஃபாரஸ்ட் கிளியர் பண்ணது, இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல நியூஸ் ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த ஏரியால இருக்கிற கிராம் சபா இருக்கு இல்லையா, அவங்களோட ஒப்பீனியன் இல்லாம, கன்சென்ட் இல்லாம, டிஸ்கஷனே பண்ணாம அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இவங்களோட கன்சென்ட்டை வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லாமலே டிஸ்கஷன்ஸ் எதுவுமே நடத்தாமலே. ஸோ அப்போ இங்க வந்து இவங்களோட கன்சென்ட் வந்து ஆல்ரெடி இப்போ இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா இதுதான் ஜெயிக்கும். ஏன்னா ஜுடிஷியல் பிரசிடென்ட் வந்து இருக்கு. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல, அதாவது நியாம்கிரி ஹில் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம் சபா தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்தோட ஃபாரஸ்ட் ரைட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே இது மற்ற கேஸ்ல யார் வருவா, இப்போ அது வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு ஃபாரஸ்ட் ரைட்ல கொடுத்துருக்கிறதுனால அவங்க ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர் எடுத்துக்கோங்க, இட் கிராசஸ் அக்ராஸ் மெனி பவுண்டரிஸ், மெனி ஸ்டேட்டை தாண்டி போகும், சிட்டிஸை தாண்டி போகும், வில்லேஜஸ் தாண்டி போகும். அப்ப யார் இதை ப்ரொடெக்ட் பண்றது? அப்போ நேச்சரு தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் லீகலி. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கிராண்டிங் ரைட்ஸ் டு தி நேச்சர். அதாவது நம்ம கண்ட்ரில இருக்கிற என்விரான்மெண்டல் ரிலேட்டட் லாஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆக்சுவலா ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, எஃபெக்டிவா இல்ல. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்யூஷன் வந்து எர்த் ஜூரி
ப்ரூடன்ஸ், அதாவது நேச்சருக்கு நம்ம ரைட் கொடுக்கறது. ஒரு ஹியூமனுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு, அதர் லீகல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நேச்சருக்கும் என்ன பண்றது, ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது தான் இந்த எர்த் ஜூரிப்ரூடன்ஸ் கான்செப்ட். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நான் ஹியூமன் என்டிட்டிஸ்க்கு வந்து ரைட் கொடுக்கறது, ரிவர், மவுண்டைன், ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்போ ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972ல கிறிஸ்டபர் ஸ்டோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எழுதின ஆர்டிகல்ல இருந்து தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த எர்த் ஜூரிப்ரூடன்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து ஒரிஜினேட் ஆச்சு. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில இருக்கட்டும், இல்ல எந்த கண்ட்ரி எடுத்துட்டாலும் என்விரான்மெண்டல் லான்னு எடுத்துட்டீங்க வச்சீங்கன்னா, அதுல வந்து என்ன மாதிரி ஐடியா, அந்த லாஸ் வந்து எதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் இருக்கான், அந்த ஹியூமன் வந்து சஃபர் ஆகுறான். ஏன் சஃபர் ஆகுறான்? ஏன்னா அவனோட நேச்சர் வந்து டீக்ரேட் ஆயிடுச்சு, டேமேஜ் பண்ணிருச்சு. அப்போ அந்த லா வந்து என்ன பண்ணும்னா, இதுக்கு வந்து ரிலீஃப் வந்து கொடுக்கும். இதை தான் ரெகக்னைஸ் பண்ணி இதுக்கு ரிலீஃப் கொடுக்கும். அப்போ இங்க வந்து அல்டிமேட் சென்டர் யாரு, இந்த லாவோட சென்ட்ரல் யாரு, ஹியூமன் தான், நாட் நேச்சர். பட் இதனால தான் நம்மளோட லாஸ் வந்து என்ன ஆகுது, ஃபெயில் ஆகுது. அப்போ இது சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றணும். நம்மளோட லாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கான ரிலீஃப் கொடுக்கறதுல இருந்து நேச்சருக்கான டேமேஜ், யாரு நேச்சரை டேமேஜ் பண்றாங்களோ இல்ல நேச்சரை வந்து டேமேஜ் ஆக விடாம பாதுகாக்கணும். இதை வந்து நம்மளோட லாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இதனால தான் இந்த லாஸ் வந்து என்னவா இருக்கு, இன்எஃபெக்டிவா இருக்கு. அப்ப நம்ம இதை கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இந்தியால வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நடந்திருக்கு. சில ஹைகோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த எர்த் ஜூரிப்ரூடன்ஸை வந்து அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து ஸ்டே பண்ணாங்க. எதுக்காக ஸ்டே பண்றாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இதுல சர்டன் சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு தான் எர்த் ஜூரிப்ரூடன்ஸை வந்து நம்ம இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அதை ஸ்டே பண்ணாங்க. அப்ப என்ன மாதிரி சேலஞ்சஸ்ன்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எஃபெக்டிவான பாயிண்டா இருக்கும் உங்களோட ஆன்சர் ரைட்டிங்ல. அது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர், அதாவது ஒரு பர்சனுக்கு ரைட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்சனை பத்தி நம்ம டிஃபைன் பண்ணணும். இது வந்து நான் லிவிங் என்டிட்டி. ஸோ அதனால இது யாரு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும், லீகலி டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த அப்படி டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரைட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரைட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நேச்சருக்காக யாரு பேச போறா, ஹூ கேன் ஸ்பீக் ஃபார் நேச்சர் அப்படின்றதையும் நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் கேஸ்ல யாரு வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கா, கிராம் சபா, அந்த ட்ரைபல் பீப்புள். இதே மற்ற இடத்துலனா யாரும் தெரியாது இல்லையா, கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் யாரு நேச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ணாதான் நம்மளோட இந்த ரிலீஃப் பேஸ்டு லா இருக்கு இல்லையா, இதோட நேச்சர் வந்து ஷிஃப்ட் ஆகுதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த என்டையர் ஆர்டிகிளோட ஐடியா. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள். ஸோ அதனால ப்ராப்பரா இதை நோட்ஸ் எடுத்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர்டிகிள் ஒப்பீனியன் பேஜில் வந்திருக்கிறது. குளோபல் டோஸ் மெஷர்டு ஸ்டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஆர்டிகிள் எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ இந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்றது நம்மளோட மெயின் சிலபஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்கிற டாபிக். அதனால இந்த ஆர்டிகிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள். ஸோ இந்த ஆர்டிகிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, BCA, இவங்களோட 2025 ரூல்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் லாயர்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகிள் தான் இது. அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குளோபல் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, அதை வந்து மீடியேட் பண்றதுக்கு, ஆர்பிட்ரேஷனை வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்றதுக்கு, இந்தியாவை வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் ஹப்பா மாத்துறதுக்கு, அதாவது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஹப்பா மாத்தணும். இதை மாத்துறதுக்கான ஆஸ்பிரேஷன் இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ எதுக்காக ADR ஹப்பா நம்ம வந்து மாத்தணும், ஏன் மாத்தணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில இந்த லீகல் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப பெருசு. அதாவது லாயர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது நம்மளோட லாயர்ஸ், இவங்க வந்து இவங்களோட லைவ்லிஹுட்டா இருக்கட்டும், இவங்களோட சம்பாத்தியமா இருக்கட்டும், இதை வந்து நம்ம இன்னுமே என்ன பண்ணணும், இவங்களோட கெப்பாசிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. எப்படி வந்து நம்ம சாஃப்ட்வேர் சர்வீஸை வந்து நம்ம ப்ராடக்ட் பேஸ்டா மாத்தணும், பிளஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி சேம் அப்ளைஸ் டு தி லீகல் சிஸ்டம். பிராக்டிஸ் பண்ற லாயர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இதா இருக்கும். நம்மளோட லாயர் கம்யூனிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் க்ரோ ஆகிறதுக்கு. அதனால ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் வந்து நம்மளோட கேஸ் பெண்டன்சிக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி which will bring more revenue and even foreign cases கூட நம்மளால இங்க வச்சு மீடியேட் பண்ணி சால்வ் பண்ண முடியும்.
அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடையா என்ன இருக்கு நம்ம கண்ட்ரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில ஃபாரின் லாயர்ஸ் அண்ட் ஃபாரின் லா ஃபர்ம்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ண முடியாது? நம்மளோட இந்தியால பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனா இது நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யுகே மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து படிச்சுட்டு போற லாயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? அங்க போய் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஃபாரின் லாயர்ஸ் வந்து இங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன விளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட லா ஃபார்ம் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களால டெவலப் ஆகவே முடியாது. கெப்பாசிட்டி வந்து பில்ட் ஆகவே ஆகாது. ஸோ அத வந்து ஈஸ் பண்ற மாதிரி இவ்வளோ நாளா நம்மளோட லீகல் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து புரொடெக்ஷனிஸ்டா தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து உள்ள பிராக்டிஸ் பண்றதுக்கோ, லா ஃபார்ம்ஸோ நம்ம இந்தியால கொண்டு வர்றதுக்கோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ புரொடெக்ஷனிஸ்டா தான் இருந்திருக்காங்க. ஆனா அது வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அவங்கள அலோவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் மெக்கானிசம் வந்து இந்தியால டெவலப் ஆகும். ஈவன் நம்ம வந்து ஃபாரின் கேசஸ கூட இந்தியால மீடியேட் பண்றதுக்கு, ஆர்பிட்ரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வழி விடுற மாதிரி தான் இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத வந்து மெஷர்டு லிபரலைசேஷன் சொல்லலாம். இந்தியா லீகல் சர்வீஸ. ஓகே. ஏன்னா இந்தியா வந்து இன்டர்நேஷனல் ஹப் ஃபார் கமர்ஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு மாத்துறதுக்காக. ஓகே. அப்ப இந்த பர்ட்டிகுலர் மூவ்ல உங்களுக்கு தெரியணும், ஃபாரின் லாயர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இப்ப இந்தியால என்ன பண்ணலாம்னா, இந்த பர்ட்டிகுலர் ரூல்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஹோம் கண்ட்ரி லாவை வந்து இங்க அட்வைஸ் பண்ணலாம். இங்க ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா, இல்ல ஆர்பிட்ரேஷன் நடக்குதுன்னா, இன்டர்நேஷனல் லாவை வந்து இங்க வந்து என்ன பண்ணலாம்? அட்வைஸ் பண்ணலாம். என்னென்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இன்டர்நேஷனலா ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி. பட் இங்க நோட் பண்ண வேண்டியது, நம்ம எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரூல் மூலியமா அவங்க வந்து இந்தியால பிராக்டிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணலையே தவிர, அவங்க வந்து இப்ப என்ன பண்ணலாம்? அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ளைன் ப்ரொவிஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஃப்ளைன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? அட்வைஸ் பண்ணிக்கலாமே தவிர, அவங்க பெர்மனண்டா லா ஃபார்ம் வந்து இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து தே கேன் வித்வுட் தோஸ் கண்டிஷன்ஸ் தே கேன் அட்வைஸ். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல சேஞ்ச்டு பிக்சர். ஏன் இந்த மூவ்? ஏன் வந்து பார் கவுன்சில் வந்து இந்த மூவ் எடுக்கிறாங்க? ஏன் வந்து லிபரலைஸ் பண்றாங்க? பார்ஷியல் லிபரலைஸ் பண்றாங்க? ஏன் ஓபன் அப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இந்தியன் லாயர்ஸ் வந்து யூரோப்பியன் லாயர்ஸோட நம்ம கம்பேர் பண்றப்போ நம்ம வந்து லெஸ் ஸ்கில்டு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருந்தோம். பட் நவ் இட் இஸ் an opportunity. இப்போ ஃபாரின் லாயர்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வராங்க அப்படின்னா, we have the capacity to develop. ஓகே. இந்தியன் லாயர்ஸ்க்கு வந்து சஃபிஷியன்டான அளவு குளோபல் எக்ஸ்போஷர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எஃப்டிஐயோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஃபாரின் கம்பெனி வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவனுக்கு டிஸ்பியூட் வருது அப்படின்னா, அவனுக்கு வந்து நம்ம லீகல் சிஸ்டம் இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நியாயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டில் வந்து எஃப்டிஐக்கான அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ இதுவும் ஒரு காரணம். ஓகே. இந்த பர்டிகுலர் பார் கவுன்சிலோட மூவ் வந்து இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திஸ் இஸ் தி கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் அரிஸ்டாட்டில்ஸ் கோல்டன் மீன். அதாவது கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஓப்பனும் பண்ணல, கம்ப்ளீட்டா ரிஜிட்டாவும் இல்ல, வி ஹேவ் ஸ்ட்ரைக் த பேலன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மூவ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டட் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.